ஈவினிங் டைம் ஆனாலே எல்லாருக்குமே ஸ்நாக்ஸ் ஞாபகம் மேக்ஸிமம் வந்துடும். அதுவும் கிளைமேட் சில்லுன்னு இருந்தால் சொல்லவே தேவையில்லை. சென்னையில் கூட கிளைமேட் அப்படி தான் இருக்குது. அதனால சூடாக ஏதாச்சும் சாப்பிட்லான்னு தோணுச்சு. தம்பியை போயிட்டு போண்டா வச்சு வாங்கிட்டு வர சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சமாக பூஸ்ட் மட்டும் வீட்டில் ரெடி பண்ணிட்டு சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன டின்னர் டைம் வந்துடும். இன்னைக்கு நைட் டின்னருக்கு வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். இந்த சமைக்கிறது கூட ஒரு சின்ன டாஸ்க்காக தான் தெரியும். ஆனால் என்ன சமைக்கிறோன்னு யோசிக்கிறோம் பாருங்க, அதுதான் ஒரு பெரிய வேலையே. நான் பாஸ்தாக்கு மேக்ஸிமம் வந்து ஆனியன், கேப்சிகம், கார்லிக் இது 3ல் தான் செய்வேன். நீங்கள் கார்ன் கூட சேர்த்துக்கலாம் வேணும்னா. நெக்ஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ண சில்லி ஃப்ளேக்ஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வரமிளகாவை கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு பல்ஸ் மோடில் கிரைண்ட் பண்ணி வச்சுட்டு தேவைப்படுறப்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் எடுத்தாலுமே அது கொஞ்சம் நேரம் ஆயிலில் ஃப்ரை பண்ணிட்டு பாஸ்தா ரெடி ஆனதும் ஃபைனலாக அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸோட ரா ஸ்மெல் எதுவுமே வராது. பாஸ்தாவோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நம்மளோட பேஜில் ஒயிட் சாஸ் பாஸ்தாவோட ஃபுல் ரெசிபி வந்து ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸில் இருக்குது. வேணும்னா போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். மில்க் ஐட்டம் பிடிக்காதவங்க இதை ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இதில்